ஹாய், வெல்கம் பேக் டு அவர் டேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டாப் பிராண்டோட ஹிஸ்டரியை தாங்க பார்க்க போறோம். அந்த டாப் பிராண்ட் என்னன்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணுமே இல்ல, ஆப்பிள் ஐபோன் தான். இவங்க எப்படி ஆப்பிள் ஐபோன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, லைக் யூஸ்வலா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஹிஸ்டரி மாதிரி தான். ஒரு கார்கேஜ்ல இருந்து தான் இவங்களோட கம்பெனியை இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் எப்போ பிகின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1976ல. இதை வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வர்னிக், ரொனால்ட் வேன். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஆப்பிள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கம்ப்யூட்டர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப 1977ல ஆப்பிள் 2 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் அண்ட் பிஸ்னஸ் யூஸ்க்காக இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நல்லாவே ஒரு சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஸோ ஆப்பிளோட க்ரோத் அண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1985ல ஆப்பிள்லேருந்து ஸ்டீவ் ஜாப் வந்து விலகிட்டாரு. இதனால வந்துட்டு ஆப்பிள் ரொம்பவே டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல மைக்ரோசாஃப்ட் வந்து டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. உனக்கு நான் தான்டா. ஆனா ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1997ல ஸ்டீவ் ஜாப் திரும்ப வந்து ஆப்பிள்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. இவர் ரீஎன்ட்ரி பாத்தீங்கன்னா ஆப்பிளுக்கு ரொம்பவே பெரிய ஒரு டர்னா இருந்துச்சு. 2007ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஸ்மார்ட் போன் ரெவல்யூஷனா உண்டாக்குறாங்க. அவங்களோட முதல் ஸ்மார்ட் போன் 2007ல லான்ச் பண்ணாங்க. ஐடியூன் ஆப் ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள வந்து நம்பர் 1 பிராண்டா மாத்திருச்சுங்க. 2011ல அன்பார்ச்சுனேட்லி ஸ்டீவ் ஜாப் வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்தப்பறம் டிம் குக் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு இந்த கம்பெனியை. இப்போ அவர் இன்வைட் பண்ற போன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட் நவ் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து நிறையவே டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா இனோவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கார்கேஜ்ல ஸ்டார்ட் பண்ணி மற்ற ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி ஐபோன் இப்போ வந்து ஒரு டாப் லெவல்ல இருக்குங்க. புது டெக்னாலஜி இனோவேஷன் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எத்தனை ஐபோன் ப்ராடக்ட் இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.